ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 நாள் vlog-ஆ சேர்த்து வரும். ப்ளஸ் அண்ணுவோட கிராஜுவேஷன் செரிமனி அங்கே இந்த வீடியோ அனுப்பியிருந்தா அதையுமே கூட உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ரொம்ப சந்தோஷமான விஷயம் எங்களுக்கு எல்லாருக்கும். ஸோ மண்டே மார்னிங் பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து சனா பண்ணிகிட்ருக்கேன். ரெடிமேட் பரோட்டா தான். ஸோ யாரோ ஒருத்தவங்க கூட சொல்லியிருந்தாங்க, நீங்கள் இந்த மாதிரி ரெடிமேட் ஐட்டம்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சப்ஸ்கிரைபரே ஏறாதுன்னு. எப்போயாவது ரேராக தான் செய்கிறோம். ஸோ எல்லாருமே யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். சாதம் லஞ்சுக்கு வச்சுருக்கேன். கொஞ்சம் பழைய சாதமுமே கூட இருக்குது. ஹஸ்பண்ட் வந்து எனக்கு லஞ்சுக்கு பழைய சாதம் போதும் அப்படின்ட்டாரு. நானும் அப்படியும் இந்த சனா வச்சுட்டு வேறு ஏதாவது பொரியல்லாம் வச்சு சாப்பிட்ருவோம். ஸோ சனா கூட கொஞ்சமாக டீ பொட்டலங்கட்டி வேக வச்சுருந்தேன், உப்பு எல்லாம் சேர்த்துட்டு சாதத்தை ஹாட் கேஸ்க்கு மாற்றியாச்சு. இதில் பார்த்திங்கன்னா பழைய சாதம். ஸோ இது கூட தயிர் சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு அவர் கொடுத்துருவேன். டீ பொட்டலம் பார்த்திங்கன்னா எடுத்தாச்சு. சனா ரெசிபீஸ் நம்ம சேனலில் நிறைய தடவை ஷேர் பண்ணியிருக்கேன். வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாம் வதக்கிட்டு அரைச்சி வதக்கியிருந்தேன். அது கூடவே தக்காளி தேவையான அந்த மசாலாலாம் சேர்த்து சனாவும் போட்டு நல்லா கொதிக்க வச்சு இறக்கியாச்சு. ஸோ ப்ளேலிஸ்ட்டில் பார்த்திங்கன்னா இருக்கும். அதனால் சனா வந்து நான் இன்றைக்கி டீட்டெயிலாக ஷேர் பண்ணலை. ரெடி ஆகிடுச்சு. ஸோ நல்லா காற்று அடிச்சிட்ருக்கு. சூடு ஒரு பக்கம் இருந்தாலும் காலையில் வந்து நல்லா தான் இருக்குது. நல்லா பால்கனி வழியாக சூப்பராக காற்று வரும். சிட்டும் டென்ட்டும் காற்று வாங்கிட்டுருக்கானுங்க. ஸோ ஹஸ்பண்டும் இருக்கார். அபியும் 1 வீக் இங்கே தான் இருக்கான். அதனால் அவங்க 2 பேருக்கும் செஞ்சு கொடுத்துட்டு நானும் சாப்பிட்டுட்டேன். அப்படின்னா இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து சிம்பிள் வேலை தான். அதனால் ஒரு பொரியல் மட்டும்தான் பண்ணலான் இருக்கேன். இதே சனா பழைய ரசம் தயிர் எல்லாமே இருக்கனால வேறு எதுவும் பெருசாக செய்ய போகிறதில்ல. ஆம்லெட் கேட்டேன் அப்படின்னா அபிக்கு வரைக்கும் ஆம்லெட் போட்டு தருவேன். ஸோ சிம்பிளாக பிரேக்ஃபாஸ்ட் வேலை முடிஞ்சது. அவங்களுக்கும் கொடுத்துட்டு நானும் சாப்பிட்டாச்சு. இந்த தட்டை பயறு இருக்கு இல்லையா, அது வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். டெட்டுக்கு பார்த்திங்கன்னா பீன்ஸு பயறு கேரட் இதெல்லாம் பிடிக்கும். பாருங்கள், இன்னும் சிக்கன் பார்க்குற மாதிரி ஜொல்லு விட்டுட்டு உட்காந்து பார்த்துட்ருக்கான். கத்தி வேறு வச்சுருக்குன்னா பயமாக இருக்குது. ஆனால் வந்தெல்லாம் எடுக்கலாம் மாட்டான், டபக்குன்னு பிடுங்கலாம் மாட்டான். கொடுத்தோம் அப்படின்னா சாப்பிடுவான். சில டைம் எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருக்கும், ஏதாவது சாப்பிட்டுட்டான் அப்படின்னா வாந்தி வேறு எடுப்பான். பட் ஆனால் அவனுக்கு இந்த க்ரீன் ஐட்டம்லாம் பிடிச்சிருக்கு. அதனால் கொஞ்சமாக கொடுத்துட்றது. க்யூட்டாக நாக்க தொங்க போட்டுட்டு பார்த்துட்டு கொஞ்சமாக வெளியே நீட்டிட்டு பார்த்துட்ருப்பான். ஸோ பழைய சாதத்துக்கு பொரியலுக்கு வந்து சின்ன வெங்காயம் தேவைப்படுது. அதான் கட் பண்ணிகிட்ருக்கேன். கேரளாலாம் செய்வாங்க இல்லையா, மெழுக்கு பரட்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது தான் செய்கிறேன். ஸோ வெங்காயம் உரிச்சிட்டேன். பாருங்கள், அதுக்குள்ளே செட்டில் ஆகிட்டான். ஜில்லுன்னு எங்கே இடம் இருக்கோ அங்கே வந்து படுத்துருவான். அபி அந்த ரூமில் இருக்கான் பார்த்தீங்களா. இப்போ அவன் எப்போயாவது வர்றனால அவன் இருக்க இடத்துல இருப்பானுங்க. இல்லைன்னா செட்டு வந்து நான் இருந்தேன் அப்படின்னா என் கூட இருக்க மாட்டான். ஹஸ்பண்ட் இருக்க இடத்துல தான் இப்போ உட்காந்துருப்பான் முக்கால்வாசி. ஸோ பயிறு சப்ஜி வந்து பண்ணலாம். கடாய் சூடு பண்ணிவிட்டு தேங்காய் எண்ணெயில் செய்ய போகிறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாகிறதுக்குள்ளே ஒரு 7-8 சின்ன வெங்காயம் அதை வந்து மிக்சியில் ஜஸ்ட்டு கல்லில் இடித்தா கூட ஓகே, பல்ஸ் மட்டும் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். சிம்பிளான பொரியல் தான், சூப்பராக இருக்கும். இந்த கஞ்சிலாம் செய்வாங்கள்ல, மட்டை அரிசி கஞ்சி பழைய சாதம் எல்லாத்துக்கூடையுமே வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். எண்ணெய் சூடாகிடுச்சு. அந்த இது பண்ண வெங்காயம் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு தேவையான அளவுக்கு. லைட்டாக வதக்கிட்டு பயிரை வந்து நல்லா கழுவி தண்ணி வடித்து எடுத்து வச்சுருக்கேன். நீளமாக தான் கட் பண்ணேன். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துடலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு காய் சேர்த்து தண்ணி தெளித்து மூடி போட்டுட்டு வேக விட்டுட்டோம் சிம்மிலே வச்சு. அப்படின்னா சூப்பரான பொரியல் ரெடி. நல்லாயிருக்கும் டேஸ்ட். இது கட்டாயமாக தேங்காய் எண்ணெயில் செஞ்சோம் அப்படின்னா இன்னுமே நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும். பாருங்கள், கொஞ்சமாக தண்ணி மட்டும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மூடி போட்டு நல்லா சிம்மில் வச்சு விட்டுற போகிறேன். லோ ஃப்ளேம்லேயே வெந்ததுன்னா நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து பழைய சாதத்துக்கும் வெங்காயம் வந்து சாப்பரில் ஒரு பச்சை மிளகா கொஞ்சம் வெங்காயம் போட்டு அதையும் சாப் பண்ணி வச்சாச்சு. காய் நடுவில் ஒரு தடவை கிளறி விட்டுடலாம். பாருங்கள், தண்ணி இன்னும் அப்படியே இருக்குது. கொஞ்சம் தண்ணி வற்றணும், அந்த அளவுக்கு அது வேகட்டும் அப்படின்னு மூடி போட்டு விட்டுட்டு சோஃபா க்ளீன் பண்ண போகிறேன். என்னோடய டைசனோட பேட்ரி போயிருந்தது. அது வாரண்டியில் திருப்பி கொடுத்தாங்க. ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தது. இப்போ திரும்ப பார்த்திங்கன்னா சார்ஜர் போயிடுச்சு. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு டைசனோட இது வந்து அவ்வளோவா நல்லா இல்லை சர்வீஸ். இவங்க ஒழுங்காகவே இது பண்ண மாட்டேங்கிறாங்க. சார்ஜருக்கு பதில் திருப்பியுமே பார்த்திங்கன்னா பேட்ரி தான் அனுப்பி விட்ருக்காங்க. அதனால் ப்ரஷ் வச்சு தான்
டஸ்டிங் பண்ணிகிட்ருக்கேன். அந்த அளவுக்கு க்ளீனாக போகாது, பட் டெட் முடி நிறையா இருக்கும் பார்த்தீங்களா, அதனால் ஒரு வாரம் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன் சார்ஜர் வரும்னு. இன்னும் அனுப்பியே வைக்கலை இப்போ வரைக்கும், இப்போ வாய்ஸ் ஓவர் கொடுக்குற வரைக்குமே கூட. ஸோ ப்ரைவேட்டாக நம்மளாவது வாங்க முடியுமான்னு பார்த்து வாங்கணும். அதனால் ப்ரஷ் வச்சு முடியெல்லாம் டஸ்டிங் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அது வேகிற டைமில் இதை முடிச்சிடலாம் அப்படின்னு. வாங்க, தண்ணி நல்லா வற்றி பொரியல் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். ஸோ எல்லா வேலையும் முடிஞ்சது. ரொம்ப சூடாக இருந்துச்சா, ஏதோ கோகனட் பீஸ் எல்லாம் போட்டு ஒரு இது பார்த்தேன் அன்றைக்கி சூப்பர் மார்க்கெட் போனப்போ. கிரேப் ஃப்ளேவர் நல்லா தான் இருக்குது, நிறைய இளநீர் துண்டு அதில் இருக்குது. ஸோ அதை குடிச்சிட்டு மெஷின் போட்டு விட்டுருந்தேன், துணியெல்லாம் காய போட்டுடலாம் அப்படின்ட்டு. ஒரு ரூமில் வந்து பெட்ஷீட் எல்லாம் சேஞ்ச் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால் எல்லா துணியும் கொண்டே கடகடன்னு காய போட்டுடணும். அப்படி வந்திருக்கனால பெருசாக வேலை ஓட மாட்டேங்குது. வீடியோ எடுக்கிறதும் இல்லை, கடகடன்னு எதையாவது செய்வேன், அவன் கூட பேசிகிட்டு இருப்பேன், அப்படியே டைம் பாஸ் ஆகிடும். அதனால் vlog வந்து இப்போ 2-3 நாளாக போடலை. ஸோ இன்னும் வந்து டெய்லியுமே போட்டுடுறேன் நான். கொஞ்சம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இல்லையா, பசங்க இருந்தாங்க அப்படின்னா பெருசாக ஒன்றும் வேலை இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனாலுமே நல்லா அரட்டை அடிக்க வேண்டியது, ஏதாவது பண்ணிகிட்டே இருக்க வேண்டியது. அதுக்கப்புறம் டக்குன்னு சாப்பிட்ற நேரத்துக்கு கடகடன்னு சமைச்சிட்டு அப்படியே சாப்பிட்றது. வீடியோ எடுக்கணுன்னா கூட 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகும். அதனால் என்ன பண்ணுறது, கடகடன்னு சரி இப்போ எடுக்க வேண்டாம் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு சமைச்சு சாப்பிட்ற வேண்டியது. இப்படி தான் ஓடிட்டுருக்கு. வெயில் வேறு முடியல, கிச்சனில் போயும் நிற்க முடியல, எங்கே போனாலுமே பயங்கர ஹீட்டாக இருக்கனால கொஞ்சம் வேலை செய்கிறதுக்கும் கஷ்டமாக தான் இருக்குது. அதனால் vlog எடுத்ததே கூட சில டைம் மறந்துடுறேன். நல்லா இப்படி சொல்கிறேன் இல்லையா, அப்படி இருக்கனால எப்படியாவது டைம் பாஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் கண்டினியூவும் பண்ணாமல் அப்படி அப்படியே விட்டுட்டு கடைசியில் எடிட் பண்ணுறப்ப தான் பார்த்தா ஒன்றுமே எடுக்கலையே அப்படிங்கிற மாதிரி தோணும். ஸோ துணியெல்லாம் காய போட்டாச்சு. லஞ்சு சொன்னேன் இல்லையா, ஹஸ்பண்ட் எனக்கு வெறும் பழைய சாதம் போதுன்ட்டாரு. எனக்கும் அப்படிக்கும் கொஞ்சம் பவுலில் பழைய சாதம் எடுத்திருக்கேன். முட்டை வேணான்னு சொல்லிட்டான். வாடா வாடான்னு கூப்பிட்டுட்ருக்கேன், வரேன்ட்டு சாப்பிடவே வரல. சரி நம்ம சாப்பிட்ருவோம் வரட்டும் அப்படின்ட்டு நான் சாப்பிட ஆரம்பித்தாச்சு. ஈவினிங் பார்த்தீங்கன்னா சிட்டு இப்போ 2 டைம் வாக்கிங் கூப்பிட்டு போகிறாரு ஹஸ்பண்ட். காலையில் ஒரு தடவை, ஈவினிங் ஒரு தடவை. அதனால் அந்த லீஷ் போடுறதுக்காக பாருங்கள் சிட்டு எப்படி பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு. அவங்களுக்கு ஒரே குஷியாகிடும். டெட்டை ஃபஸ்ட்டு கூட்டிகிட்டு போனார் அப்படின்னா சிட்டு வந்து அழலாம் மாட்டான், பேசாமல் இருப்பான். ஆனால் சிட்டை முதல்ல கூட்டிகிட்டு போயிட்டு இவனை கூப்பிட்டு போகல அப்படின்னா ஃபஸ்ட்டு அப்படியே ஒரு மாதிரி சத்தம் போட்டு அழுதுகிட்டே இருப்பான். சிரிப்பாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பாருங்கள், டெட்டும் போய் வாலாட்டிட்டு உட்காந்து. காலையில் டெட்டை தான் ஃபஸ்ட்டு கூட்டிகிட்டு போவார், செகண்டாக தான் சிட்டை கூட்டிகிட்டு போவார். 2க்கும் பயங்கர போட்டி பொறாமல்லாம் இருக்கும். The next morning. இது பார்த்தீங்கன்னா டியூஸ்டே. எனக்கும் அபிக்கும் ஹாஸ்பிட்டலில் அப்பாயின்மெண்ட் இருந்தது. அதனால் ஹஸ்பண்ட்க்கு சமைச்சு வச்சுட்டு கிளம்புறேன். வெயில் காலம் வந்துருச்சு பார்த்தீங்களா, அதனால் ஏசி சர்வீஸ்க்கு கூப்பிட்ருந்தோம். ஹஸ்பண்ட் வீட்டில் தான் இருக்கார், சிட்டு டெட் இருக்கனால அந்த இது சர்வீஸிங் எல்லாம் முடித்தாங்க. ஹாஸ்பிட்டலில் எங்கள் வேலையெல்லாம் முடியறதுக்கு பார்த்தீங்கன்னா 2 மணிக்கு மேலே ஆகிடுச்சு. சரி போகிற வழியில் சாப்பிட்டுட்டே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குப்தா பவன் வந்து சோலே பட்டூரி அண்ட் சாண்ட்விச், ரஸ்மலாய் எல்லாம் ஆர்டர் பண்ணோம். அது முடிச்சுட்டு ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. அன்றைக்கி தான் அன்னுக்கு பார்த்தீங்கன்னா கான்வெகேஷன். வீட்டில் வந்துட்டு அவள் ஃப்ரெண்டு ஆன்லைன் லைவில் வந்தா. ஸோ நேரில் பார்த்தோம், கிளியராக பார்க்க முடியல, கேட்க முடியல. அதுக்கப்புறமா வீடியோஸ் எல்லாம் அனுப்பி வச்சுருந்தா. எங்களுக்கு வந்து ஃபேமிலியில் ரொம்ப சந்தோஷமான தருணம். ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கா. ஸோ வி ஆர் ப்ரௌட் ஆஃப் யூ அன்னு. ஸோ சாரீ தான் கட்டியிருந்தா, நான் இங்கேருந்து தான் வாங்கி அனுப்பியிருந்தேன். அவங்களுக்கு வந்து இந்த ஹேட் எல்லாம் வைக்க மாட்டாங்க கான்வெகேஷனுக்கு, இந்த மாதிரி ரீத் தான் வைப்பாங்க. ஸோ நல்ல ஃப்யூச்சர் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாரோட பிளெஸ்ஸிங்ஸுக்குமே கூட அன்னுக்கு வேணும். ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம். லவ் யூ ஆல்.